ஒரு குட்டி ஸ்டோரி. தங்கத்துக்கு வடிவம் கொடுக்க இரும்பு சுத்தியலால அடிப்பாங்க. அதே மாதிரி இரும்புக்கு வடிவம் கொடுக்கும் இரும்பு சுத்தியலால தான் அடிப்பாங்க. ஆனா இரும்பு சுத்தியலால தங்கத்தை அடிக்கும் போது தங்கம் எந்த விதமான சத்தமும் போடாது, அப்படியே வாங்கிட்டு அமைதியா இருப்பான். அதுவே இரும்பு சுத்தியலால இரும்பு அடிக்கும் போது டங்கு டங்குன்னு சத்தம் ஊரையே கூட்டிடும் இல்லையா? அப்போ தங்கம் இரும்பை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுச்சான். நண்பா, என்னையும் அந்த இரும்பு சுத்தியில் தான் அடிக்கிறான், உன்னையும் அதே இரும்பு சுத்தியில் தான் அடிக்கிறான். ஆனா நான் எல்லா அடியும் வாங்கிட்டு அமைதியா தானே உட்காந்துருக்கேன், நீ மட்டும் ஏன் நண்பா கத்தி ஊரையே கூட்டுற அப்படின்னு தங்கம் இரும்பை பார்த்து கேட்டுச்சு. அப்ப இரும்பு அதுக்கு பதில் சொன்னுச்சு. அந்த பதில் தான் நம்ம எல்லாரோட லைஃப்லயும் நடந்து முடிஞ்ச, இல்ல நடந்துகிட்டு இருக்கிற, இல்ல நடக்க போற ஒரு ரியாலிட்டி. இரும்பு சொன்ன பதில், நண்பா உன்னை அடிக்கிறவன் உனக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தன், இரும்பு சுத்தி. ஆனா என்ன அடிக்கிறவன் என் சொந்த இனம், என் இனம். வெளியால் வந்து அடிச்சா பெருசா வலி தெரியாது நண்பா, சொந்த இனமே நம்மள அடிக்கும் போது அந்த வலியை தாங்கவே முடியாது நண்பா அப்படின்னு அந்த இரும்பு தங்கத்துக்கிட்ட பதில் சொல்லிச்சு. வாழ்க்கையும் அதே மாதிரி தாங்க. வெளியிலேருந்து எவனாவது வந்து நம்மளை கஷ்டப்படுத்திட்டு போயிட்டோம்னா அது பெருசா நமக்கு பாதிப்பை ஏற்படுத்த. அதுவே நம்ம வீட்டுல இருக்கிறவன், நம்ம சொந்தக்காரன் நம்மளை கஷ்டப்படுத்தும் போது அது மிகப்பெரிய தாங்க முடியாத ஒரு துயரா மாறிடுது. உயிரே போற மாதிரி ஒரு வலியை வந்து அது கொடுக்கும்.